Hi, hello and welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது creamy fruit salad. எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அந்த சாலடை டாப்பிங் பண்றதுக்காக நம்ம நட்ஸை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இங்கே பாதாமும் கேஷ்யூவும் எடுத்துருக்கேன். உங்ககிட்ட என்ன நட்ஸ் எல்லாம் இருக்கோ நீங்கள் எடுத்துக்கலாம். அது கூட நான் பம்கின் சீடும் போட்டுக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். நட்ஸ் எல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த ஃப்ரூட்ஸ் தான் நான் ஆட் பண்ண போகிறேன். உங்ககிட்ட என்ன ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம க்ரீம் ரெடி பண்ணிடலாம். நான் அதுக்கு விப்பிங் க்ரீம் 1 கப் எடுத்திருக்கேன். இதை நல்லா பீட் பண்ணி ஸ்டிஃபாக வர வரைக்கும் நம்ம பீட் பண்ணணும். எலக்ட்ரிக் பீட்ரு இருக்கவங்க நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஹேண்ட் பீட்ரு தான் இருக்குது. இதுவும் இல்லைன்னா நீங்கள் விஸ்க் யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயும் நல்லா வரும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இது கூட ஸ்வீட்காக நான் கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணுறேன். சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணுறப்ப அதை பவுட்ரு பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கணும். இது கூட வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். இதுவும் ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம். எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். அது கூட நான் டேட்ஸும் ஆட் பண்ணுறேன். இதுவும் ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். இது கூட நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க நட்ஸை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இது மேலே டாப்பிங் பண்ணிடலாம். இதை இப்படியேவும் சாப்பிட்லாம், இல்லைனா ஃப்ரிட்ஜில் வச்சுன்னு கூட சர்வ் பண்ணலாம். இதை நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன், சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட பார்க்குறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.